தினத்தந்தி புகார் பெட்டி அக்டோபர் 13, 2025. புகார் எதிரொலி. அன்று இன்று செங்கல்பட்டு மாவட்டம் பொய்ச்சலூர் ஊராட்சி அகதீஸ்வரர் நகரில் உள்ள வ.உ.சி. சாலையில் உள்ள மின் விளக்கு பல நாட்களாக எரியாமல் அங்குள்ள குடியிருப்பு வாசிகள் மற்றும் பாதசாரிகள் சிரமம் அடைந்தார்கள். இது குறித்து தினத்தந்தி புகார் பெட்டியில் செய்தி வெளியானதும் சம்பந்தப்பட்ட மின் வாரிய துறை சார்ந்த அதிகாரிகள் உடனடியாக அங்கு விரைந்து மின் விளக்கு எரிய வழிவகை செய்தார்கள். உடனடியாக நடவடிக்கை எடுத்த அதிகாரிகளுக்கும் தூண்டுதலாக இருந்த தினத்தந்தி பத்திரிகைக்கும் அந்த பகுதி பொதுமக்கள் பாராட்டை தெரிவித்து உள்ளனர். அன்று இன்று சிதிலமடைந்த மின்கம்பம். செங்கல்பட்டு மாவட்டம் மன்னிவாக்கம் நம்பர் 8வது தெரு. புகார் எதிரொலி. அன்று இன்று சென்னை பள்ளிக்கரணை ராம் நகர் தெற்கு விரிவாக்கம் 12வது தெருவில் உள்ள மழைநீர் வடிகாலின் மேற்புறம் மூடி சேதமடைந்து இரும்பு கம்புகள் வெளியே நீண்டு பொதுமக்களுக்கு ஆபத்து ஏற்படுத்தும் நிலையில் இருந்தது. இது குறித்து தினத்தந்தி புகார் பெட்டியில் கடந்த வாரம் செய்தி வெளியானது. சம்பந்தப்பட்ட மாநகராட்சி துறை சார்ந்த அதிகாரிகள் உடனடியாக அங்கு விரைந்து துரித நடவடிக்கை எடுத்து மழைநீர் வடிகாலின் மேற்பகுதியை அமைத்தனர். உடனடியாக நடவடிக்கை எடுத்த அதிகாரிகளுக்கும் அதற்கு துணை நின்ற தினத்தந்தி பத்திரிகைக்கும் அந்த பகுதி பொதுமக்கள் பாராட்டை தெரிவித்துள்ளனர். ஆபத்தான மின்பெட்டி, மாணவர்கள் அவதி, தேங்கும் கழிவுகள், சாலையில் உலாவரும் மாடுகள், குண்டும் குழியுமான சாலை, எலும்பு கூடான மின்கம்பம். மதுரையில் தொடங்கினார் நயினார் நாகேந்திரன் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம். கூட்டணி கட்சியினர் வாழ்த்து. நகரி கல்லூரியில் பாடம் புரியவில்லை என்பதால் விபரீதம், தூக்குப்போட்டு மாணவி தற்கொலை. நாமக்கல் பள்ளிப்பாளையம் பகுதியில் சிறுநீரக மோசடி வழக்கில் 2 பேர் கைது. சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் நடவடிக்கை.